ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிருக்கும் போது உங்கள் கம்பெனி வந்து உங்கள் போஸ்டிங்லேருந்து உங்களை டெர்மினேட் பண்ணணும்னா என்ன ரூல்ஸ்னு பார்க்க போகிறோம். அதாவது அஸ் பர் கிவா கான்ட்ராக்ட் படி உங்களை வந்து ஒரு கம்பெனி வந்து டெர்மினேட் பண்ணணும்னா உங்கள் போஸ்டிங்லேருந்து 90 டேஸ்க்குள்ளே, அதாவது உங்கள் கான்ட்ராக்டு 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு முன்னாடி 90 டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகேவா? இப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்க டெர்மினேட் பண்ண முடியும். இல்லைனா அவங்ககிட்ட உங்களை நோட்டிஃபை பண்ணாமல் அவங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் லேபர் ஆஃபீஸில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் அந்த இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு கீவா கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கீவா கான்ட்ராக்டில் அந்த எம்ப்ளாயீஸை வந்து கம்பெனி டெர்மினேட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒவ்வொரு டேட் இருக்கும். அந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணணும். ஒரு லெட்ரு மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இப்படி நான் அவங்க டெர்மினேட் பண்ண போகிறோம், இல்லைனா அவங்களோட சம்பளத்தை குறைக்க போகிறோம்னு நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அவங்கள டெர்மினேட் பண்ண முடியும் ஒரு போஸ்டிங்லேருந்து. அப்படி கொடுக்காமல் நம்ம டெர்மினேட் பண்ணோம்னா அவங்க வந்து லேபர் ஆஃபீஸில் போய் கேஸ் போட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்குள்ள பெனிஃபிட்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். இந்த டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் பர் சவுதி கவர்மெண்ட் லேபர் லா படி இந்த ஒரு கம்பெனியும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம உங்களை போஸ்டிங்லேருந்து உங்களோட வேலையிலேருந்து உங்களை நீக்க முடியாது. 90 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கரெக்டாக ப்ராப்பராக இமெயில் மூலமாகவோ இல்லை லெட்டர் மூலமாகவோ உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.